சில தினங்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ஷிண்டே அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். நீங்கள் எல்லாம் செய்திகளில் படித்திருப்பீர்கள். பல்வேறு விதமான வழக்குகள்ல அப்பாவி முஸ்லீம் இளைஞர்களை பொய்யான முறையில கைது செய்து உள்ள தள்ளி இருக்கின்றீர்கள். இந்த மாதிரியாக பல்வேறு விதமான புகார்கள் மத்திய அரசுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றது. எனவே இந்த வழக்குகள்ல அப்பாவிகள் யார், உண்மையிலேயே தண்டனைக்குரியவர்கள் யார், குற்றவாளிகள் யார் என்பதை சரியான முறையில் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி அவர்கள் அப்பாவிகளாக இருக்கக்கூடியவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு உண்டான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதுகின்றார். உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல்பாடு. முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவிற்கு தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு அப்பாவிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து வருகின்றது இந்த காவல்துறை என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறத ரொம்ப காலதாமதமாக, இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி செய்திருக்க வேண்டிய வேலை இது. அந்த வேலைய இவ்வளவு லேட்டா ஏதோ தாமதமா செஞ்சாலும் சரி இப்படியாவது கடிதம் எழுதுறாங்களே என்று நாம ஆறுதல் பட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு, அதே நேரத்தில் அதோடு சேர்த்து இன்னும் சில உத்தரவுகளையும் அதுல போடுறாரு. இது போன்ற அப்பாவி முஸ்லிம்கள் கண்டறியப்படுவதோடு அவங்களை விடுதலை செய்யறதோட இந்த மாதிரி அப்பாவிகளை எவன் கைது பண்ணானோ அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அதுல வைக்கிறாரு. அதோடு மட்டுமல்லாம அப்படி அப்பாவிகள் கண்டறிஞ்சா மட்டும் பத்தாது, இத்தனை வருஷம் அநியாயமா தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களா இல்லையா, அப்படி அநியாயமா அவர்களை தூக்கி உள்ள வச்சதற்காக அவர்களுடைய மறுவாழ்விற்காக உதவித்தொகை வழங்க வேண்டும், மறுவாழ்வுக்கு உண்டான ஏற்பாடுகளை மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையையும் அந்த கடிதத்தில் முன்வைக்கின்றார். இந்த கடிதத்தை எழுதுனதுதான் தாமதம். இந்த காவி வெறி பிடித்த மனித நேயத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய மனித குல விரோதிகளாக இருக்கக்கூடிய இந்த சங் பரிவார கும்பலுக்கு எரிச்சல் தாங்கல. என்னடா இது, அப்பாவி முஸ்லிம்கள் எல்லாம் விடுதலை செய்ய சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறாரு என்று சொல்லி ராஜ்நாத் சிங் ஒரு அறிக்கை விடுறாரு. இங்கிட்டு வெங்கையா நாயுடுன்ற ஒரு அறிக்கை விடுறாரு. முஸ்லிம் சமுதாயத்தின் மீது பாய்ந்து பிராண்டக்கூடிய ஒரு நாளாந்திர வேலையை இந்த சங் பரிவார கும்பல் செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. உடனடியாக ஷிண்டே இந்த கடிதத்தை வாபஸ் பெற வேண்டும், உடனடியாக இந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும். இந்த கடிதமானது ஜனநாயகத்திற்கும் மனித குலத்திற்கும் விரோதமானதான். எதிராக விரோதமானது, ஜனநாயகத்துக்கு எது விரோதமானது? அப்பாவிகளை உயிரோட வச்சு கொளுத்தினீங்களே, அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. முஸ்லிம்களை எல்லாம் கருவறுத்தீர்களே, கர்ப்பிணிகளுடைய வயிற்றை கீறி கிழித்து உள்ளே இருக்கக்கூடிய சிசுவை பெட்ரோலை ஊத்தி கொளுத்தினீர்களே, இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, மனித குலத்திற்கு எதிரானது. இந்த மாதிரியான மனித தன்மையற்ற வேலைகளை இவர்கள் செய்துவிட்டு அப்பாவிகளை தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்கிறீங்க, அப்பாவிகளை விடுதலை பண்ணுங்கடா என்று சொல்லி அப்பாவிகளை விடுதலை செய்ய சொல்லி, யாரு அப்பாவின்னு ஆய்வு செஞ்சு அவன் அப்பாவியா இருந்தானே அவனை விடுதலை பண்ணு என்று எழுதப்பட்ட கடிதம் ஜனநாயகத்துக்கு விரோதமானதா? அப்ப இப்ப இவர்கள் எவ்வளவு ஆபத்தான சக்திகள் என்பது இப்ப தெரியுதா இல்லையா? எப்படி எல்லாம் இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நேத்தா சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்கூடா பாத்தீங்களா இல்லையா? முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படுறத ஒவ்வொரு வழக்குகளையும் பாக்குறீங்களா இல்லையா? இப்ப போன வாரம் டெல்லி செஷன்ஸ் நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பு, 2009 வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவை சீர்குலைப்பதற்காக சில இந்திய முஜாஹிதீன் தீவிரவாதிகள் திட்டம் தீட்டினார்கள் சொல்லி ஆசிக் என்ற சகோதரனையும் அகமது என்ற முஸ்லிம் சகோதரனையும் டெல்லி போலீசார் கைது பண்றாங்க. 2009 வருஷம் கைது பண்ணப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 4 வருஷம் அந்த சகோதரன் துன்பத்தை அனுபவிக்கிறான். அப்பாவியாக இருந்த அந்த சகோதரனை தூக்கி உள்ள வச்சு இவன் இந்திய முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன் சொல்லி சுதந்திர தினத்தை கெடுப்பதற்காக இவர்கள் திட்டம் தீட்டினார்கள் சொல்லி அவனை உள்ள தள்ளி கடைசியில் ஆய்வு பண்ணி பார்த்து வாத பிரதிவாதங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா அவர்களுக்கு எதிராக எந்த விதமான ஆதாரமும் இல்ல,
போன வாரம் டெல்லி செஷன்ஸ் நீதிமன்றம் சொல்லுது இவர்கள் 2 பேரும் அப்பாவிகள், இவர்கள் இது போன்ற வேலையை செய்ததா எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது, இவர்களை திட்டம் தீட்டி பொய்யா போலீசார் பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி விடுதலை பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி எத்தனை வழக்கு இவர்களுக்கு காட்டுறது? இந்த மனிதகுல விரோதிகளுக்கு இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விஷயங்களை எத்தனை காட்ட? அமீர் என்ற ஒரு சகோதரனை கைது பண்ணீங்களா இல்லையாடா? கிட்டத்தட்ட 16 வருடங்கள் அவன் உள்ள இருந்தான். 16 வருடம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதின்னு சொல்லி அவனை தூக்கி உள்ள வச்சு அவன்கிட்ட இருந்து பயங்கர பொருட்கள்லாம் கைது செய்யப்பட்டதுன்னு சொல்லி டெல்லி போலீசார் உள்ள வைக்கிறான். கடைசியில் ஆய்வு பண்ணி பார்த்தா அவனுக்கும் அந்த பாகிஸ்தானுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அவன்கிட்ட இருந்தது பாகிஸ்தான் விசாவும் கிடையாது. இவர்களாக எல்லாத்தையும் உருவாக்கி பொய்யா புனைந்தார்கள் என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்திச்சா இல்லையா? அப்ப 16 வருஷம் உள்ள வச்சீங்களாப்பா. 16 வருஷம் உள்ள வச்சதனுடைய நிலைமை என்ன? அவனுடைய வாழ்க்கையை திருப்பி தர முடியுமா? அதே மாதிரி தீவிரவாதின்னு சொல்லக்கூடியவன் அவன் மறுவாழ்வு திட்டத்தின் அடிப்படையில் சரணடைய வந்தாங்க. அவனை பிடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சு அவனுக்கு எக்ஸ்ட்ரா வெடிகுண்டுகளை எல்லாம் அவனோட சேர்த்து பிடித்து வைத்து இவர்களே வைத்து அவர்களே எடுத்து விட்டு இவன் பாகிஸ்தான்ல இருந்து தாக்குதல் பண்ண வந்தான். ஹோலி பண்டிகையை சீர்குலைக்க வந்தான். ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தை சீர்குலைக்க வந்தான்னு சொல்லி அவனை தூக்கி உள்ள வச்சீங்களா இல்லையா? ஒரு முஸ்லீம் சகோதரனை. அதோட காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அறிக்கை விட்டாரா இல்லையா? அவன் சரணடைய வந்தவன்டா, அவனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்களா? ஏண்டா இப்படி அநியாயம் பண்ணீங்கன்னு சொன்னவனே உங்களுடைய குட்டு வெளிப்பட்டதா இல்லையா? இந்த மாதிரி எத்தனை காட்டுறது உங்களுக்கு? அப்ப இப்படி முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்படுறத கண்கூடா பார்த்து நொந்து ஏண்டா இப்படி அநியாயம் பண்றீங்க என்று சமுதாய மக்களும் நடுநிலையாளர்களும் கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையை செவிடங்காதல ஊதுன சங்கு மாறி இத்தனை 15-20 வருஷமா நாங்க ஊதுனது உங்களுடைய காதல விழல, இப்பதான் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுனா அது கூட உங்களுக்கு பொறுக்காதா? அந்த அளவிற்கு இவர்கள் கேடு கட்டவர்களாக மனித நேயத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் இவெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தானா என்ன ஆகும்? கொஞ்சம் நடுநிலையாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு இந்த கடிதத்தை வாபஸ் பெறணுமா? இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ராஜ்நாத் சிங்கும் இந்த நரபலி மோடி இன்னொரு பக்கம் என்ன கத்திட்டு இருக்கான்னா, ராஜ்நாத் சிங் சொல்றான் இந்த மாதிரி மோடி மேல இந்த குஜராத்ல போலி என்கவுண்டர் வழக்கு இருக்கா இல்லையா? இஸ்ரத் ஜஹான் என்ற ஒரு பெண்மணிய 19 வயது கல்லூரி மாணவி அவன் படிக்க வந்த அந்த அப்பாவி முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய அந்த கூலிப்படையாக செயல்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளை வச்சு கொலை பண்ண விடுற அந்த மோடி அயோக்கியன் ஒரு பொம்பளைய போய் சுட்டுக் கொண்டிருக்கிறான் பேடித்தனமா. அதை ஆய்வு பண்ணி இது போலி என்கவுண்டரு, இதுல இவர்களுக்கும் அந்த தீவிரவாத செயல்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இவங்க மோடியை கொல்ல வரல, படிப்பதற்கு ஒரு கல்லூரி மாணவி என்பதை உறுதிப்படுத்தி ஆய்வு பண்ணி வெளியிடுகின்றார்கள் முடிவை. அப்ப இவன் என்ன பண்ணணும்? இந்த அயோக்கியனை ஒரு பொம்பளைய போய் பேடித்தனமா கொண்டியடா என்று சொல்லி அவனை உள்ள வைக்கணுமா இல்லையா? அந்த விஷயத்துல சிபிஐ ஆய்வு பண்ணி ஆய்வுகளை சொல்றான். அதுக்கு சொல்றாங்க இதை மோடியை விசாரிக்க கூடாது. எப்படின்னு பாரு, இங்க அப்பாவிகளை விடுதலை சொல்லி கடிதம் எழுதுறது ஜனநாயகத்திற்கு விரோதமானதான், மனித குல நேயத்துக்கு எதிரான, மனித குலத்துக்கு விரோதமானதான். இது இங்க முஸ்லீம் தான். அங்க ஒரு அயோக்கிய ஒரு பொம்பளை ஒரு பெண்மணிய அப்பாவி பெண்ணை சுட்டு கொண்டிருக்கிறான். அதுல தூக்கி அவனை சரியான முறையில் விசாரிச்சு அவன் மேல் நடவடிக்கை எடுங்களா அப்படின்னு சொல்லி சிபிஐ உள்ள தலையிட்டா சிபிஐ வைத்து எங்களை மிரட்ட பார்க்கிறீர்களா? நாங்க பயப்பட மாட்டோம். நீ தானடா பண்ண அயோக்கியத்தனத்தை. இப்படிப்பட்ட அயோக்கியன பிரதமர் வேட்பாளர் நீங்க தானே அறிவிச்சீங்க. ஒரு குற்றவாளியை போய் அறிவிச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் வேட்பாளரையே நீங்கள் செய்யலாமா? அவரை சிபிஐ வைத்து மிரட்டலாமா? கேள்வி கேட்கறத பாரு. இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியங்களா இருப்பாங்க. ஒரு பக்கம் உண்மையான அயோக்கியனை போய் உள்ள வைங்கடான்னு சொன்னா அது கூடாதுன்றாங்க. இந்த பக்கம் அப்பாவிகளை விடுங்கடா அப்படின்னா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்றால் அப்ப இவர்கள் எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஆட்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்து சகோதரர்களும் யோசனை பண்ண வேண்டும். இதுதான் இந்து மதத்தினுடைய தர்மமா?
இப்படி கல்லூரி மாணவியெல்லாம் என்ன போலீஸ வச்சு போட்டு தள்ளுங்கடா என்று சொல்றதா இந்து தர்மமா? இந்து மதத்தில் அப்படிப்பட்ட கோட்பாடுகளை வைத்திருக்கின்றீர்களா? இந்து சகோதரர்கள்ட்ட கேட்கிறோம். அப்ப என்னன்னா இவர்கள் இந்து மதத்திற்கும் விரோதிகள், இந்து மதத்திற்கும் எதிரானவர்கள் அப்படின்றத நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொண்டு இந்த ஒரு விஷயத்திலேயே பளிச்சுன்னு தெரியுது. ஒரே நேரத்தில் 2 அறிக்கை விடுறாங்க. ஒரு அறிக்கை அப்பாவி முஸ்லிம்களை விடுதலை செய்ய சொன்னதை வாபஸ் வாங்க சொல்றான், இன்னொரு பக்கம் அயோக்கியனை தண்டிக்க சொன்னதை வாபஸ் வாங்க சொல்றான். அப்ப இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருக்கின்றான் என்பதை நாம உணர்ந்து இந்த அயோக்கியர்களை இந்த நாட்டிலிருந்து மனிதர்களுடைய லிஸ்ட்ல இருந்து தூக்கணும். அப்பதான் இந்த நாடு சுபிச்சம் பெறும் என்பதை கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.